Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு கோல்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all பேக்ரவுண்டில் ஒரு gradient overlay ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா gradient overlay உண்டு, ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் gradient ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே இங்கே ப்ரீசெட்டாக உண்டு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேஸ் ஃபோல்டரில் இருந்து ஒரு ப்ரீசெட்டை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஓகே. அண்ட் நமக்கு இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லீனியரில் இருக்கும். ஸோ நாம் அதை ரேடியலில் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்ட் மோட எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளை இருந்ததுன்னா ஓகே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ T ஃபார் டைப் டூல். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னா கிறிஸ்மஸ் ஃபாண்ட். ஸோ அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl T ஃபார் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரெக்டாக நம்ம சென்டர் அண்ட் மிடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஷேடோ பிளாக்ல வேணும். ஸோ நம்ம கலரை வந்து பிளாக்ல நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிளெண்ட் மோட் ஸ்க்ரீனில் இருந்து நம்ம கம்ப்ளீட்டாக மல்டிப்ளைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 80%. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் அண்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வேணுமோ தாராளமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம அதிகப்படுத்தலாம், லைக் 8 or 10 அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிப்போம். அண்ட் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை, லைக் 5, 6 அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் சைஸ் வந்து எப்பயும் போல் நார்மலாக டிஃபால்ட்டாக 10லே இருக்கட்டும். ஓகே ஃபைன், ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு கோல்டு எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கலர் நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் டெக்ஸ்ட் லேயரோட அந்த டெக்ஸ்ட் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டோட கலரை நீங்கள் பிக் பண்ணாலும் சரி, ஆர் ஈவன் நீங்கள் டெக்ஸ்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே நமக்கு கலர் ஓவர்லே உண்டு. ஸோ எங்கே நீங்கள் போய் கலரை பிக் பண்ணாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம கலர் பிக்கரை ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், இந்த கலர் ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதே கலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், கீழே இருக்கக்கூடிய இந்த ஹெக்ஸ் கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. அண்ட் கலரை சூஸ் பண்ண கையோட பெவல் அண்ட் எம்போஸை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் முக்கியமான ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ ஸ்டைலை வந்து நம்ம இன்னர் பெவல் இருக்கான்றதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அண்ட் டெக்னிக் வந்து நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா ஸ்மூத் யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, உங்கள் ஃபாண்ட் இந்த மாதிரி கர்லியாக இல்லாமல் ஒரு வேலை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, லைக் இந்த ஏரியல் ஃபாண்ட் மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக டெக்னிக்கை வந்து ஸ்மூத்துக்கு பதிலாக சிசில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் நாம் இப்போ யூஸ் பண்ணுற இந்த கர்லி கேரக்டருக்கு வந்து நமக்கு ஸ்மூத் இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டெப்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 400லேருந்து 500க்குள்ளே நீங்கள் டெப்த்தை ப்ளேஸ் பண்ணாலே அது ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து அப் டைரக்ஷன். அண்ட் சைஸை வந்து கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த அளவுக்கு சைஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைக் ஒரு 13 இருந்தாலே ஓகே. ஸோ சாஃப்டன் உங்கள் இஷ்டம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டன் இருக்கணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாஃப்டன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேடிங், ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கேட்டகரி ரொம்ப முக்கியம். ஸோ ஷேடிங்கில் தான் உங்களுக்கு லைட்டோட ஆங்கிள் அண்ட் லைட்டோட ஆல்டிடியூட் நம்ம இங்கே தான் செட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிளை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம், லைக் ஒரு 65. அண்ட் லைட்டோட ஆல்டிடியூடும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஓகே, லைக் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் யூஸ் குளோபல் லைட் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்செக் பண்ணிடுங்க, அது நமக்கு அவசியம் கிடையாது. ஓகே. அண்ட் கிளாஸோட கான்டர், ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லீனியரில் தான் இருக்கும். ஸோ நாம் அதை என்ன பண்ணலாம்னா லைக் ரிங் டபுளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரிங்கே யூஸ் பண்ணலாம், பட் அது அந்தளவுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்காது. ஸோ ரிங் டபுள் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்டி அலைஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் நமக்கு இப்போதைக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. ஸோ ஹைலைட் மோட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதோட பிளெண்ட் மோட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் லீனியர் டாட்ஜ் ஆடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ லைக் ஒரு 83 இருந்தால் கூட ஓகே. அண்ட் ஷேடோ மோட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக மல்டிப்ளை தான் இருக்கும். ஸோ அதே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் அதிகமாக நமக்கு அந்தளவுக்கு இருந்தால் அந்தளவுக்கு கிளாஸி தெரியாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 66 ஓகே.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, நம்ம வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போது சேம் ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான ஃபாண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேல்யூஸை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த லைட்டிங்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷேடிங்கில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அண்ட் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக டெப்த்தில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த முடிஞ்ச இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இதே ஸ்டெப்ஸை தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட்டுக்கு தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.